ரியல் அட்வென்ச்சரே ஸ்டார்ட் ஆக போது குன்றி போகிறோங்க. அதுதான் வந்து நம்ம லெஃப்ட் சைடில் வளர்ந்த மாக்காப்பாளையம், ரைட் சைடில் போனால் குன்றி. அந்த புலி வந்து குட்டி போட்டு நடந்து போச்சு, 3 குட்டி புலியும் சேர்ந்து. நம்ம வரக்குள்ள ஒரு ஜூம் பண்ணி ஓடுது, உடைக்க சவுண்டு கேட்குது. ஒரு டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் பொதுமக்கள் வந்து எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். யானையினால் நிறைய உயிரில் போயிருக்கு இல்லையா? அவங்களால ஸ்பாட்லேயே அவுட் ஆயிருக்கு. ஸ்பாட் ஒரு அம்மா விறகு போன அம்மாவில் காலையில் நேரம் ஸ்பாட்லேயே அவுட். லைன் ஓரத்தில் இருக்கிறவங்க ரொம்ப அடி வாங்குவாங்க. பக்கம் கேட்டு அந்த பக்கமெல்லாம் யானை காட்டெருமை நிறைய வருங்க. இப்போ அந்த பக்கம் அதெல்லாம் வரும். வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஸோ இன்றைக்கி என்ன விளாக் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சேனலில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேமிலியோடு வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து ஒரு ட்ரிப்பு போகிறோம். அதான் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் இதில் கடம்பூர் வில்லேஜ் இருக்குல்ல, அங்கே வந்து குன்றின்னு சொல்லி ஒரு மலை கிராமத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து ட்ரிப்பு போகிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து 12 மணி ஆகுது. ஆல்ரெடி நாங்கள் ட்ரிப்பு போயிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் அங்கே ரீச் ஆகிறதுக்கு வந்து 12:30 ஆகும். இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கேருந்து நைட்டு வந்து நாங்கள் கோத்தகிரி போகிறோங்க. இன்றைக்கி நைட் ஸ்டே வந்து கோத்தகிரியில் தான். இது 2 வீடியோவாக வரப்போகுது. குன்றி ஒரு வீடியோவும் கோத்தகிரி ஒரு வீடியோவும் வரப்போகுது. நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும், நம்ம நிறைய நைட் ரைட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ட்ரைபல் வில்லேஜ் சம்மந்தப்பட்டது, ஃபாரஸ்ட் ரைடு அந்த மாதிரி போட்டுட்ருக்கோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஈரோடு மாவட்டத்தில் வந்து மழை சொல்லியிருக்காங்க. மழை பெய்யுமா என்ன ஏதுன்னு தெரில. ஆனால் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா வந்து மேகம்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. ரொம்ப வெயில் கிடையாது, மேகம் மூட்டமாக தான் இருக்குது. மழை பெய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வார இறுதி சனி ஞாயிறில் கொடிவேரி டேமுக்கு குளிக்க வர்றவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை கொடிவேரி டேமு சனி ஞாயிற்றுக்கிழமையில் வந்து இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி தேதி சொன்ன மாதிரி 9ஆம் தேதி. எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ மக்கள் இருக்காங்க தெரியுதுங்களா? எல்லாம் வெயில் காலம் சம்மருங்கிறதுனால மொத்தமாக வந்துட்டாங்க. தண்ணியோட அளவும் கம்மியாக தான் இருக்குது. எல்லாம் கால் சுட நடந்து வராங்க. இப்போ நீங்கள் வந்து இடைப்பட்ட நாளில் வந்தீங்கன்னா கொஞ்சமாவது குளிக்கலாம், இல்லைன்னா நனைஞ்சிட்டு தான் போகணும், பார்த்துக்கோங்க. இந்த நம்ம கொடிவேரி டேம் அந்த வளைவை வந்து தாண்டி வந்தோம். இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால வந்து சரியான கூட்டங்க. நான் வந்து இப்போ ஃபாரஸ்ட்டில் ஏதாவது ஸ்டே புக் பண்ணலாம், ஏதாவது சஃபாரி போகலான்னு சொல்லிவிட்டு இந்த சனி ஞாயிறுக்கு வந்து தேடி பார்த்தேன். எல்லா அதாவது வைல்ட் லைஃப் இந்த சேன்ச்சுரியிலையுமே வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக இருக்குது. ஒரு சாட்டர்டே சண்டேலாம் ஒரு இதுலேயுமே ஒரு ரூமே இல்லை, எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. சரி, அப்புறம் யோசித்தேன், சரி இவ்வளோ டிராஃபிக்கில் நம்ம வந்து போய் அங்கே மன உளைச்சல் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து சரி பிளானே மாற்றிட்டேன். சரி இந்த வீக்கெண்ட் வந்து நம்ம போவோம், குன்றி போவோம் அப்படின்னு. நம்ம சேனல் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கடம்பூர் கிராமத்துக்கு வந்திருக்கோம். அங்கே வந்து கோட்டடை உபனியம்னு சொல்லி அங்கே நைட் ஸ்டேலாம் பண்ணி அந்த ட்ரைபல் பீப்புள் கூட சேர்ந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்களோட வீட்லேயே வந்து தங்கியிருந்தோம். அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்க்காதவங்க போய் பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி இருக்கிற அந்த மலைத்தொடர் தான் வந்து கடம்பூர். இதுக்கு நேராக மேலே ஏறினீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு நிலப்பரப்பு இருக்கும். இங்கே ஏதோ கோயில் திருவிழா போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன வித்தியாசமான நிலப்பரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹில்ஸ் ஏறுவீங்க மேலே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே ஃப்ளாட் லேண்டு தான் இருக்கும். நம்ம உயரமான இடத்துல வந்து ஒரு ஃபுல்லாகவே ஃப்ளாட் லேண்டு. இங்கே வந்து நம்ம ஏறுறது மட்டும்தான் ஹில்ஸ் மாதிரி இருக்குமே தவிர மற்றது எல்லாமே ஃப்ளாட் லேண்டு தான். கடம்பூர் வந்து வனவிலங்குகள் அதிகமாக இருக்கிற ஒரு மலை கிராமங்க. இங்கே வந்து நிறைய பழங்குடியின மக்கள் வாழ்கிறாங்க. நிறைய மலை கிராமங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 1-2 ஊருக்கு தான் நான் இது வரைக்கும் போயிருக்கேன். இங்கே இருக்கிற ஊர் ஏதாவது பேரை மென்ஷன் பண்ணி இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நாங்கள் அங்கே வந்து கண்டிப்பாக, அதாவது அனுமதி இருக்கிற ஊரை வந்து சொல்லுங்கள். ஏன்னா இங்கே நிறைய அனுமதி இல்லாமல் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இருக்குது. அதிலலாம் வந்து நம்ம போகக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் அனுமதிக்கப்பட்ட இடமா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோடு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நாங்கள் இந்த கடம்பூர் வழியாக வந்து உங்களுக்கு கர்நாடகா வரைக்குமே வந்து காட் ரோடு இருக்குது. கேர்மாலம் போய் திம்பம் மலைப்பாதையில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கூத்தம்பாளையம் அந்த பக்கம் போனீங்கனாலும் உங்களுக்கு காட் ரோடு வந்து கர்நாடகா ரோட்டில் ஜாயிண்ட் ஆகும். இங்கே நிறைய வனவிலங்குகள் வாழ்கிறதுனால வந்து ஒரு 6 மணிக்கு மேலே
இந்த ரோடெல்லாம் பிளாக் பண்ணிவிட்டு அதுங்களுக்கு கொஞ்சம் நடக்கிறதுக்கு உலாவுறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃப்ரீயாக விட்டுறாங்க. இந்த ஊர் மக்களுமே 6-8 மணிக்கு மேலெலாம் வந்து வெளியில் வரமாட்டாங்க. அதுவும் நம்ம இன்றைக்கி போகிறோம் பார்த்திங்களா, குன்றி, அந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா புலி வந்து குட்டி போட்டு குடும்பத்தோடு வாழ்கிற ஒரு ஊர் குன்றி. அதுவும் இல்லாமல் யானைகள் வந்து அடிக்கடி டெய்லியுமே சொல்லப்போனால் யானைகள் வந்து டெய்லியுமே வர்ற ஒரு ஊருன்னு பார்த்திங்கன்னா குன்றி தான். குன்றி சாலையை பற்றி அந்த ஊரில் வண்டி ஓட்டுறவங்களை பற்றி கேட்டிங்கன்னா தெரியும். இன்னுமே இந்த ஊரில் இருக்கிற நிறைய கிராமங்களுக்கு வந்து சாலை வசதிகள்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து அன்றாட தேவைக்கு ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வந்து வெளியில் நடந்து வர்ற மாதிரிலாம் வந்து சூழ்நிலைகள் இன்னுமே இந்த கிராமத்தில் இருக்குது. நம்ம நவீன வசதிகளோடு எல்லாமே கிடச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே வாழ்கிற மக்களோட வாழ்க்கை முறை வந்து நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். கரண்ட் இல்லாமல் இருக்காங்க, பஸ் வசதி இல்லாமல் இருக்காங்க, ரோடு இல்லாமல் இருக்காங்க. அன்றாட தேவைகளுக்கு ஏதோ ஒரு கடைக்கு போகணும்னா கூட நைட்டு வெளியில் போக முடியாது. ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் போகணும். அதுவும் இந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வண்டி தான் போக முடியும் கரெக்டாக, அதுக்கு மேலெலாம் போக முடியாது. அதனால் கொஞ்சம் கவனமாக வண்டி ஓட்டுங்க. ஏன்னா வளைவுமே வந்து ரொம்ப குறுகலான வளைவாக இருக்கும், டக்கு டக்குன்னு வண்டி வந்துகிட்டே இருக்கும். அதனால் பார்த்து கவனமாக வளைஞ்சு போங்க. கடம்பூரில் அதிகமாக எஸ் பெண்ட் வருங்க இந்த ரோட்டில், அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. டக்குன்னு வளைஞ்சு மேலே ஏறுற ஒரு ரோடு. ஒரு மலைத்தொடரை வந்து கல்லட்டிக்கு அடுத்து சீக்கிரமாக ஏறுற ரோடுனா இது தான். கல்லட்டியும் இதே மாதிரி தான், டக்குன்னு ஏறிடும். அவ்வளோ ஹைட்டுக்கு ஏறிடும். என்னோட ஆமாம், அதே தான். வனவிலங்குகளுக்கெலாம் வந்து ஃபீட் பண்ணக்கூடாது. இது நம்மளை மாதிரி 2 காலில் நிற்கிது. நம்ம டீம் தான் போல. அப்போ பாவம்லாம் பார்க்கக்கூடாது. வனவிலங்குகளுக்கு 0% நான் ஒத்துக்க மாட்டேன் ஃபீட் பண்ணுறது. அது மண்டையில் என்னடா ஏதோ குச்சி மாதிரி இருக்குது, குத்திருக்கா? அப்படியா? பாய் சொல்லிட்டு வாங்க. இந்த 3 பேர் உட்காந்துருப்பாங்களா குரங்குகள், கண்ணு காது வாய் அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. ஒரு என்னடா வழி இருக்கா கிராஸ் பண்ணுறதுக்கு? இந்த 2 வண்டி எப்படி கிராஸ் பண்ண போகுதில்ல. லெஃப்ட் சைடில் பார்த்துக்கடா. சொல்லலாமா? ஒரு 2 சின்ன வண்டிக்கு இவர் அங்கேயே நின்றுருந்தாருன்னா கிராஸ் பண்ணியிருக்கலாம். மல்லியம்மன் கோவில் வந்தாச்சுங்க. இங்கே தான் வந்து அந்த பெரிய பாறை விழுந்துச்சு. இன்னுமே அந்த பள்ளம் இருக்குது பாடுறா கீழே. இந்த இதில் தான் விழுந்துச்சு. இதில் வெள்ளம் வந்து தண்ணி நேரம் இங்கே வந்து விழுந்துச்சு. இந்த ரோட்டில் மலை மேலே ஏறி இறங்குறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிரும்டா. ஊருக்குள்ளே போயிட்டோம்னா இந்த மாதிரி இருக்காது. இந்த ஏறி இறங்குறது மட்டும்தான். இங்கே மல்லியம்மன் துர்கம்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், அந்த ஊருக்கு போங்க ப்ரோ, அது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இன்னொரு நாள் அந்த ஊருக்கும் போவோம். ஒரு 2 நாள் இங்கே தங்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும். யாராவது எங்களுக்கு ஸ்டே கொடுக்குற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். நாங்கள் ஆல்ரெடி உபனியமில் தங்கியிருந்தோம். அந்த ட்ரைபல் பீப்புள் வந்து எங்களுக்கு ஸ்டே கொடுத்தாங்க. அது மாதிரி உங்களோட கிராமத்தில் நீங்கள் வந்து எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இருக்குது தரேன்னு சொன்னீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக நாங்கள் உங்கள் ஊரில் வந்து தங்கி உங்கள் ஊரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஏன்னா இங்கே காட்டேஜஸ் நிறைய இல்லை, எல்லாமே விவசாயம் பண்ணுற பழங்குடியின மக்கள் வாழ்கிற கிராமங்கிறதுனால இங்கே ஸ்டே காட்டேஜஸ் எதுவும் இல்லை. அதுவும் இல்லாமல் ஸ்டே காட்டேஜில் தங்கினோம்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அந்த இடத்துலையே தங்கினா தான் அவங்களோட வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நாங்கள் போன தடவை அப்படி தான் தங்கினோம். நல்லா இருந்துச்சு என்னடா அந்த எக்ஸ்பீரியன்ஸு, லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். எங்கள் கூட நீங்களும் அந்த ஊருக்கே வந்துட்டு போன மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் உங்களுக்கு. வந்தாச்சுங்க கடம்பூர் சிட்டி வந்தாலே நமக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். எதாவது சாப்பிட்றீங்களாடா? சரி, ஓகே, அப்போ போயிட்டு வந்துடலாமா? நம்ம அப்படியே இங்கேருந்து குன்றி போகிறோம். ஏடிஎம் இருக்கும், இங்கே எடுக்கிறீங்களா? அப்படியா? சரி, கீழே இறங்கி நின்று ஏடிஎம்மில் பணம் ஏடிஎம்மில் நின்றுக்கிட்டே உட்காந்துட்டு எடுக்க வேண்டாம். எப்போவுமே பரபரப்பாக இருக்கிறது இந்த ஏரியா தானே. அது இந்த ஒரு ஹாட்ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்களே ஒவ்வொரு ஊருக்கும், அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி. பஸ் ஸ்டாண்டு தான் நிறைய வில்லேஜில் அந்த பஸ் ஸ்டாண்டு தான் ஃபேமஸாக இருக்கும். இங்கே ஏடிஎம் இருக்கானே தெரில. இருக்கா? எங்கே இருக்கு? எங்கடா? ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அம்மன் ஆட்டோ ஸ்பேர்ஸ், அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஏடிஎம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் இந்த ஊருக்கு வந்து ஏடிஎம்மில் ஏதாவது பணம் எடுக்கணும் அப்படின்னா வந்து
இங்கே இந்த ஹிட்டாச்சின்னு ஒரு ஏடிஎம் இருக்குது, இங்கே வந்து பணம் எடுத்துக்கோங்க. கரெக்டாக அம்மன் ஆட்டோ ஸ்பேர்ஸ் பக்கத்தில் இருக்குது. ஓகே, நம்ம இதுக்கப்புறம் தான் நம்மளோட ரியல் அட்வென்ச்சரே ஸ்டார்ட் ஆக போகுது. எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றி போகிறோங்க. குன்றி மலைச்சாலைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய ரிமோட் ஏரியா. நான் இப்போ எதுக்காக ஏடிஎம்மில் பணம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் வந்து ஏடிஎம் இருக்குமா என்னன்னு தெரில. அந்த ஊரில் வந்து ஏதாவது வாங்கணும், ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கணும், அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது பொருள் அங்கே விளையிறது காய்கறிகள் ஏதாவது விற்றாங்கன்னா வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் வந்து பணம் எடுத்துகிட்டு வந்தேன். கண்டிப்பாக அங்கே ஏடிஎம் இருக்காது. சரி, இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நீங்களும் வந்தீங்கன்னா, இந்த ஐடியாவோட வந்தீங்கன்னா பணம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சுத்தமாக நெட்வொர்க் இருக்காது, டவர் இருக்காது, ஃபோன்பே ஜிபே எதுவுமே ஒர்க் ஆகாது. எப்படி இருக்கு பாரு மம்மி லேண்ட்ஸ்கேப்பு. அப்படியே இந்த ஒரு எல்லாமே மலை குன்று தான். குன்றுங்கிறதே குன்று தானே. அழகாக இருக்குல்ல ஊர். கிளைமேட்டுக்கு அப்படி இருக்குது. வெயில் அடித்தா மொட்டையாக இருக்குமோ இல்லை உண்மையிலே நல்லா தான் இருக்கா? இவர்கள் இருவரும் மது அருந்தி இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். 3 பேர் சென்று கொண்டிருக்கிறார்கள். விழுந்துருவாங்க கண்டிப்பாக போகிறதுக்குள்ள. சரக்கு அடித்தா என்ன தெரியுமா, மைண்டு வந்து பக்கம் அப்படி பயங்கரமான நம்ம ஸ்டடியாக இருக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். எனக்கு எப்படி தெரியுமா அப்படி தோணும், வீட்டுக்கு நீ இருந்தேன்னா வருவேன்ல, சரி நம்ம சரக்கு அடித்தது அவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. நார்மலாக இருந்தால் கூட தெரியாது, ஸ்டடியாக இருக்கணும்னு பண்ணுற விஷயங்களே தெரிஞ்சு போயிடும். அதுதான் வந்து நம்ம லெஃப்ட் சைடில் வளைஞ்சா மாக்காப்பாளையம், ரைட் சைடில் போனால் குன்றி ரோடே பார்த்திங்கன்னா பெருசாக யூஸ் இருக்காது. இதை பார்த்திங்கனாலே தெரியும். பயமாக இருக்குடா எனக்கு. இந்த ரோட்டில் எப்படி இருக்கும் பாரு நாங்கள் வந்த டைமு. பயங்கரமாக இருக்கும்டா ரோடு. ஊர் இருக்கு உள்ள. ஊர் இருக்கு உள்ள. டேல வரலாம். டேல அந்த மக்கள்லாம் போயிட்டு தானே வர்றாங்க. ஆனால் இங்கே தான் அந்த புலி வந்து குட்டி போட்டு நடந்து போச்சு. 3 குட்டி புலியும் சேர்ந்து இந்த ரோட்டில் தான். ஆமாம், வீடியோ நியூஸ்லேயே வந்துச்சே. ஆமாம், ஒரு டிரைவர் காலையில் எப்போவுமே அந்த நைட்டு ஒரு பஸ்ஸு போச்சுன்னா அந்த பஸ் அங்கே ஆல்ட் ஆகிரும். காலையில் ரிட்டர்ன் வரும்போது அந்த பஸ்ஸு ஃபஸ்ட்டு ட்ரிப் வரும்போது பார்த்துருக்காங்க. இங்கிட்டு வரமாட்டாங்க. ஆமாம், இங்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். இந்த ஊர் போகிறதா இருந்தால் வருவாங்க, மற்றபடி பொது போக்குவரத்துலாம் இங்கிட்டு கிடையாது. சாணிலாம் இருக்கும்டா நிறையா. இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போகணும்டா. இதில் இப்படி ஒரு வளைஞ்சு மறுபடியும் ஏறணுமே. அதுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே காடுதான். இந்த லெஃப்ட் சைடில் யானை சாணி தான். அது மான் இருக்கும். என்ன சத்தம்? இந்த வரைக்கலாமா? மயில் நிற்கு. மயில் தானே அது. எப்போவுமே நம்ம ஃபாரஸ்ட் வந்தோம்னா ஃபஸ்ட்டு மயிலை தானே பார்ப்போம். மயிலை பார்த்துட்டோம்னாலே அன்றைக்கி வந்து பெரிய பெரிய அனிமல்ஸ்லாம் பார்க்க போகிறோன்னு அர்த்தம்டா. ஆமாண்டா, பூச்சி சவுண்ட்லாம் கேட்குது. மழை வர்றதுனால அந்த மயில் டான்ஸ் ஆடும்ல. எவ்வளோ பெரிய தோகை பாரு. அது திருப்பூரில் போயிட்டுருக்கு, தோகை தாராபுரத்தில் வந்துக்கிட்டு இருப்பார். ஓடிடுச்சா? நம்மளை பார்க்க சாப்பாடு வாங்க வந்திருக்கோம். பந்திப்பூரில் அப்படி பழக்கி வச்சுருக்காங்க. அதாவது அந்த ரோட்டில் இருக்கிறது பூராமே இப்படி தான். இந்த காடை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? பகலில் கூட கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. போகணும் இன்னும். இந்த மலைக்கு மேலாம் ஏறி போகணும். அது இல்லை, அது கேர்மாலம். குன்றிக்கு இந்த ஒரு வழி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வழி தான் இருக்குது. இது தவிர வேறு ஏதாவது வழி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த வழியாகவும் போய் ட்ரை பண்ணி பார்க்குறோம். அனிமல்ஸு
பகல் நேரத்தில் வந்து மேக்ஸிமம் ரெஸ்ட் எடுக்க தான் பார்க்கும். என்னடா அது சாப்பிட வர்றது, வேட்டையாட வர்றது எல்லாமே வந்து நைட்டு தான் வருது. அதனால தான் அது பேர் இரவாடிகள் தானே வச்சுருக்காங்க. நம்மால் எலிஃபெண்ட்டு தான் வந்து கண்ட மேனிக்கு தூங்கிட்டு எந்த டைமில் எந்திரிக்கிறதுன்னு தெரியாமல் எந்திரிச்சு வர்றது. ரோட்டில் கிடக்குதா? ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும்டா, பாடுறா என்கிட்ட போட்டிருப்பாங்கடா. இவ்வளோ நேரம் போக்குவரத்து வந்துட்டே இருந்துச்சு பார்த்தியா, இப்போ பாரு ஒரு வண்டி கூட காணோம் பார்த்தியா இந்த ரோட்டில். பஸ்ஸு தான், பஸ்ஸும் பொது வண்டிலாம் போகலாம். பிக்கப் அதிலலாம் போயிட்டு தான் வர்றாங்க. டூ வீலர் ஆமாம். நம்ம பாரு உள்ள பாரு, ஜூம் பண்ணி பாரு ஓடுதுல உள்ள நிற்கிது எல்லாம். உள்ள லெஃப்ட் சைடில் பூரா மான் நிற்கிதுங்க. அங்கே நிற்கிது. இந்த கடம்பூர் மலை கிராமங்களில் ரோடு தான் வந்து பிரச்சனை. நிறைய கிராமத்துக்கு இந்த மாதிரி தான் ரோடு, இந்த அளவுக்கு கூட ரோடு இருக்காது. சுத்தமாக இல்லாமல் அக்னியத்தில் எதுவும் கிடையாது இங்கேயாவது சொன்ன மாதிரி. அதனால தான் அங்கே பஸ்ஸு விட மாட்டுறாங்க, அங்கே சுத்தமாகவே இல்லைல்ல. என்னடா ஏதோ உடைக்கிற சவுண்டு கேட்குது, இருக்காது. அவங்க ஒரு இந்த லோக்கல் டிரைவர்ஸு ஒரு இடம் கரெக்டாக சொல்லிடுவாங்க, அங்கே தான் எப்போவுமே இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த இடத்துல தான் இருந்துச்சு போன தடவை. காட்டு மாடுலாம் இருக்குடா, பைசன் இருக்குடா இங்கே. புறாவா? என்னதுப்பா? புறா வந்து வானத்துலேருந்து பறந்து வந்துச்சுப்பா. புலி பார்க்குறது ரொம்ப ரேராக இருந்தாலும் புலி இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும்ல. ஒரு காட்டில் இதை இறங்க முடியாது தைரியமாக. எப்படி தான் இங்கே குடியிருக்காங்கன்னு தெரியல. மானே பதுங்கி தான் இருக்கு. ஆமாம், அப்போ புலி அப்படி தெரியும். புலி படுத்தே இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நமக்கு தெரியாதுடாடே. காலைல வெள்ளனே அவங்க தான் மொதல் ஆளாக அவங்க தான் வருவாங்க. அதனால் ரோட்டில் ஆள் நடமாட்டமும் இல்லாமல் இருந்திருக்கும்ல, அந்த டைமுக்கு பார்த்துருக்காரு. மைல் 2 மைல் நிற்கிதுடா. இது இப்போ விரட்டி விட்டுருவாங்க இவங்க. எப்படி வேறு ஏற்றி முடிச்சு விட்ருவாங்களாட்ருவாங்க. மயிலாவது மயிர அந்த மாதிரி ஓடிட்டாங்கடா. பாவண்டா, 2 ஜோடியாக நின்றுச்சு, பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சுடா. சிறுத்தை ஏதாவது உட்காந்துருக்கான்னு பாடுறா மரத்து மேலே. மயிலான் கீழே ஒரு ரோடு போகுதா? எங்கே போகுது? அப்படியா? அதாவது உடைக்கிற சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. இந்த இடத்துக்கு அப்புறம் தானே போன தடவை யானை வந்துச்சு மம்மி. ஆமாம், அப்போதைக்கு கரெக்டாக இங்கே பக்கத்தில் யானை சாணி போட்டு போயிருந்துச்சு. நீ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரெஷ்ஷாக யானை சாணி போட்டிருக்குன்னு இந்த இடத்துல சொல்லுவோம். இதிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் வண்டியை மறித்து ஒம்பளத்துக்கிட்டு இருந்துச்சு யானை. இந்த ரோடெல்லாம் பாரு பயங்கரமாக இருக்குது. வெயில் காலத்தில் பாவண்டா வனவிலங்குகள் தண்ணியே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட மாட்டிருக்கு. ஒரு மழை பெஞ்சுமே தண்ணி ஒன்றுமே இல்லையாடா. தண்ணி அந்த அளவுக்கு சேர்த்து வைக்காதாட்டிருக்கு, போயிட மாட்டிருக்கு. இவங்க ஆனால் தைரியமாக பைக்லேயே வராங்க. முன்னாடி பைக் வருது, அந்த வண்டியும் வருது. அவங்களுக்கு அந்த ஊர் மக்களுக்கு அந்த ஒரு தைரியம் இருக்கும்டா, போய் வந்து பழகி. நமக்கு வந்து தெரியாதுல்ல எவ்வளோ தூரம் அப்படி வருதுன்னே தெரில, போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. மலை மேலே இருக்கிற மரம் பூராமே காஞ்சி வச்சோம் பார்த்தியா, ஃபுல்லாகவே காஞ்சிடுச்சு.
இப்படி இந்த இது வந்தாலே ஊர் வரப்போகுதுன்னு அர்த்தம்டா. ஆமாம், ரோடு இப்படி தான் இருக்கும். எப்படி பார்த்தியா? என்னடா ஃபோன் வர்றா? இல்லை, ஃபோனு ஜில்லுன்னு ஆயிடுச்சு. ஏசி அதில் தான்டா ஃபுல்லாக இவ்வளோ நேரம் வந்திருக்கு. ஃபோன் ஒர்க் ஆகுதுன்னு பாரு. ஃபோனையே தூக்கிடுச்சு. அவ்வளோதான், குன்றி ஊருக்குள்ளே வரப்போகிறோம்னு நினைக்கிறேன். குன்றி ஊரில் இருந்து அணில் நத்தம், அதாவது அணில் நதம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஊர் இருக்குங்க. அது இதோட கண்டினியூட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய குன்றின்னு ஒன்று இருக்கான். அது குன்றியிலேருந்து 1 கிலோமீட்டர் உள்ளே போகணும் அப்படின்னாங்க. சரி, அதையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இப்போ போயிட்டுருக்கோம். வேறு மம்மி, நீ எக்ஸ்ப்ளோரர்லேயே நீ ஒரு விதமான எக்ஸ்ப்ளோரர். எங்கே போய் என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறது நீ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற. நீ கடை எங்கே இருக்குது? இதானா? இங்கே கடை எங்கே இருக்கு? கடை, டீ கடை ஏதாவது இருக்கா? முன்னாடி இருக்கா? சரி, டீ கடை முன்னாடி இருக்கு. ஏதோ திருவிழா நடக்க போகுது உலகமே. இதை விவசாயம் பண்ணியிருக்காங்க. வாங்கிக்கலாமா? வெந்திருக்கான்னு பாரு. சரி, இது முளைச்சிருக்கான்னு பாரு. பூ விட்டுருந்தா வந்திருக்குங்களா? டீ கடை குன்றியில் வந்து நாங்கள் டீ கடையை தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, ஒரு டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் பொதுமக்கள் வந்து எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். இதுதான் பெரிய குன்றின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குன்றியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே வந்திருக்கேன். இங்கே வந்து ஒரு டீ கடை இருக்குது. இங்கே வந்து அண்ணன் ஒருத்தரை பார்த்தேன். அவர்கிட்ட வந்து இந்த ஊரை பற்றி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட பேசுவோம் வாங்க. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா உங்கள் பேருண்ணா? என்ன விவசாயம்? என்ன விவசாயம்ண்ணா? மக்காசோளம். உங்கள் காட்டில் மக்காசோளம் வேறு என்ன போடுறீங்கண்ணா? பீன்ஸு. வருஷம் ஃபுல்லாகவே விவசாயம் இருக்குமா? வருஷம் ஃபுல்லாகவே விவசாயம் இருக்குமாண்ணா? இப்போ என்ன போட்டிருக்கீங்க? சோளம் போட்டிருக்கீங்க. சோளம் போட்டிருந்தீங்கன்னா அப்போ இந்த வனவிலங்குகள் எதுவும் பிரச்சனை இருக்குமா? சரியான தொல்லைங்க சார். அப்படிங்களா? பண்ணி இங்கே இந்த ஊரில் என்ன மொழி பேசுகிற மக்கள்னு வாழ்கிறாங்க? தமிழ் தானா? இல்லை நீங்கள் ஏதோ ஒரு மொழி பேசுனீங்களா? நாங்கள் கன்னடா பேசுகிறோம். கன்னடா பேசுகிறோம் சார். மொழி வந்து தமிழ் மொழி. மொழி வந்து தமிழ் மொழி, ஆனால் கன்னடா பேசுகிறாங்க. ரெண்டும் கலந்து இருக்கீங்க. அதுக்கு பேர் லிங்காயத்து. மக்கள் பேரும் அதுதானா? இன்னொரு பேர் இருளர். நாங்கள் மட்டும் லிங்காயத்துங்க சார். இன்னொருத்தவங்க கன்னடா பேசுகிறாங்க, இருளர். 2 பேரும் ஆனால் தமிழ் பேசுவீங்க, கன்னடமும் பேசுவீங்க. ரெண்டுமே பேசுவீங்க. வேற என்ன தொழில்? விவசாயம் இல்லாமல் வேற என்ன தொழில்? கூலி. வெளியில் போயிடுறாங்க. வெளியில் போவீங்களா? என்ன வேலை செய்வீங்க? நிறைய பேர் போகிறீங்க. கரும்பு வெட்டுறது. இதெல்லாம் இங்கேயே இல்லை வெளியில் இங்கே விவசாயம் மட்டும்தான். இங்கே காட்டில் இப்போ என்ன விளையுது இப்போ இந்த சீசனில்? தண்ணி இருக்கிறவங்க இப்போ இங்கே தண்ணி வசதியெல்லாம் கிடையாது. தண்ணி வசதி இருக்கிறவங்க சோளா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு. தண்ணினா கிணறா இல்லை போரா? போர் தான். அது இருக்கிறவங்க சோளம் அது மாதிரி போடுறாங்க. மானாவாரினா என்னென்ன பயிர்? இப்போ வந்து பச்சை பயிறு, உளுந்து அது 90 நாள் இந்த கூட வந்துடுங்க. அப்புறம் மக்காச்சோளம் போடுவாங்க. வருஷம் ஃபுல்லாமே விவசாயம் இருக்கும். விவசாயம் இங்கே விவசாயமும் பண்ணி வெளியூருக்கு அனுப்புறீங்களா இல்லை நீங்களே? வெளியூருக்கு அனுப்பிக்கிறாங்க. விலையெல்லாம் நியாயமான விலையெல்லாம் கிடைக்குதுங்களா? விலை அந்த டைமில் நாங்கள் விதைக்கு வாங்கும்போது விலை ஜாஸ்தி. நாங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க?
இங்க எடுக்கும்போது மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 50 ரூபா 60 ரூபாய்க்கு இங்க எடுப்பாங்க. அங்கே அவங்க விற்கிறது அவங்க விற்கிறது அது 100 டாப் ரூபாய்க்கு பண்ணி ஆயிரம். 100 150 அப்படி அதை எப்படி வேணாலும் விற்றுறாங்க. உங்களுக்கு ஆனால் கஷ்டப்படுறது நாங்கள் தான். இங்கே விளைஞ்ச வாழைக்காய் அதில் பஜ்ஜி போட்டு கொடுத்துருவாங்க. நல்லா இருக்கு, வேற லெவலில் இருக்கு. ஒரிஜினல் நாட்டு மாட்டு டீ, பால் டீங்க வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வில்லேஜில் ஒரு டீ குடிக்கிற ஒரு ஃபீல் வருது. செம்மையாக இருக்குது. டீ கலரே பாருங்களேன், உண்மையிலே வேறு மாதிரி ஒரு கலர். அந்த ப்ரௌன் கலரில் ஒரு டீ வரும் பார்த்திங்களா, இந்த கலரு டீ நல்லாயிருக்கு. இதுக்கு தாங்க கிராமத்துக்கு வரணுங்கிறது. எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். பொருளும் சரி, தரமும் சரி, எல்லாமே நல்லாயிருக்கும். மருந்து இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி டீ குடித்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதாவது இன்னொரு அண்ணன் நம்மகிட்ட வந்து பேசுகிறதுக்கு தயாராக இருக்காங்க அந்த ஊரில், ஜார்ஜ் வில்லியம்னு சொல்லிட்டு. இப்போ அவர்கிட்ட பேசுவோம். அவர் வந்து இந்த ஊரை பற்றி நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் அண்ணா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கண்ணா? நான் வந்து விவசாயம் தாங்க. எந்த ஊரில் இருக்கீங்க? குன்றி. குன்றி. இது வந்து குன்றி மாவட்டம்? ஈரோடு மாவட்டம். சரி, ஓகேண்ணா. இந்த ஊரில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது? பிரச்சனைகளுக்கு மெயினாக போக்குவரத்து, வழிபாதை தான். வழிபாதை என்ன ஆச்சுன்னா, ஏன்னா நான் கடம்பூர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரோடு நல்லா இருந்துச்சு. அந்த பிரிவு வரைக்கும் கடம்பூர்லேருந்து இங்கே வர ஒரு 16 கிலோமீட்டரில் 9 கிலோமீட்டர் ரொம்ப மாட்டேன். ஆமாம். ஏன் அப்படியே வச்சுருக்காங்கண்ணா ரோடு? வச்சுருக்காங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. ஓ, அந்த பிரச்சனை. எவ்வளோ நாளான அந்த ரோடு இப்படி? இது ரொம்ப வருஷமாக இருக்குதுங்க. இப்போ ரீசெண்டாக ரோடு போட்டதில் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க? ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க. அவ்வளோ நாள் ஆச்சு. திரும்ப இந்த ரோடு பண்ணால் நல்லா. இந்த ரோடுனால என்னென்ன பிரச்சனை இருக்குது? நிறைய பிரச்சனை இருக்குங்க. நாங்கள் திடீர்னு ஏதோ ஒரு விவசாய பொருள் போகணும்னாலும் சொல்லுங்கள். ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போகணுன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது. 108 ஆம்புலன்ஸே வந்தாலும் நாங்கள் டக்குன்னு வந்து அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி போக முடியாது. ஏன்னா அங்கேருந்து வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் 1 மணி நேரம் ஆகிடும். இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கா? ஹாஸ்பிட்டல் இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் தான். அது மட்டும்தான். மற்றபடி இதுனா வெளியில் தான் போகணும். வெளியே நாங்கள் சத்தி, கோயம்புத்தூர் அவ்வளோ தூரம் போகணும். ஏதாவது ரொம்ப சீரியஸ்னா டெலிவரி கேசஸ் இந்த மாதிரி அடிபட்ட கேஸ் எல்லாம் வந்து கோயம்புத்தூர், சத்தி தான். ஆம்புலன்ஸு கடம்பூர்லேருந்து வரணும். கடம்பூர்லேருந்து வர எவ்வளோ நேரம் ஆகும் இங்கே வரதுக்கு? இங்கே வரதுக்கு எப்படி இருந்தாலும் 1 மணி நேரம் ஆகிடும். கிலோமீட்ரு 16 கிலோமீட்டர் தான். அந்த 16 கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு குறைஞ்ச ஒரு 3/4 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் ஆகிடும். 1 மணி நேரம் ஆகிடும். திரும்ப மறுபடியும் 1 மணி நேரம் வெளியில் போகணும். அது வரைக்குமே அந்த எமர்ஜென்சியான பேஷண்ட்டு அப்படியே தான் இருப்பாங்க. அப்படி ரொம்ப முடியலன்னா நாங்கள் என்ன ஒன்று இந்த மாதிரி வண்டிகள் ஏதாவது வாடகைக்கு ஏற்பாடு பண்ணி, ஜீப்புகளோ ஏதோ ஒரு வண்டிகள் ஏற்பாடு பண்ணி முதல்ல நம்ம அவங்கள வர சொல்லிட்டு இடையில கூட ட்ராப் பண்ணிட்டு வந்துடுவோம். இது வரைக்கும் ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காங்க? உயிரிழப்புங்கிறது வந்து யானையினால நிறைய உயிரிழப்பு ஆயிருக்கு. நிறைய இருக்குங்களா? காப்பாற்ற முடியலையா அவங்களால? இல்லை, ஸ்பாட்லேயே அவுட் ஆயிருக்காங்க. ஓ, ஸ்பாட்டில். ஏன் யானை வழிப்போக்கில் போகும்போது தான். இல்லை, நம்ம ஊருக்காரங்க தான் இருந்திருக்காங்களா? ஆமாம். இப்போ வெளியூர்லேருந்து வந்து யானை அடிச்சிருச்சு அது மாதிரினா பரவாயில்ல. இந்த ஊருக்காரங்களே இப்படி தெரியாமல் வந்துடுறாங்களா இல்லை எதிர்பார்க்க? இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கோம், திடீர்னு குறுக்க வந்துச்சுன்னா அந்த மாதிரி வந்துடுது. அந்த ரோட்லேயே வேகமாகவும் போக முடியறதில்ல. அது அந்த ஒரு காரணமாக இருக்குது. இங்கே வேறு என்னென்ன வனவிலங்குகள் தொல்லைகள் தான் இருக்குது? வனவிலங்கு தொல்லைன்னா யானை, புலி. புலி இருக்கா? இருக்கு. இவ்வளோ இருக்குது இங்கே. காட்டு பன்னி, காட்டு மாடு எல்லாமே இருக்குது. இப்போ இருக்கு. இதனால விவசாயிகளும் பாதிக்கப்படுறாங்க. ஆமாம். இது வரைக்கும் சுமார் எத்தனை பேர்னு இறந்துருப்பாங்க? இங்கே ரீசெண்டாக இப்போ பக்கத்தில் கூட இங்கேங்களா மாகாளத்தொட்டியில் ஒரு அம்மா விறகு போன அம்மாவில் காலையில் நேரமே ஸ்பாட்லேயே அவுட்டு. ஓ, சரி. விவசாயம் பண்ணுற இடத்துலையே. ஆமாம். என்ன சாப்பிட்றதுக்காக வருது இங்கே யானை? நம்ம பயிரிடப்ப மக்காச்சோளம். அதிகமாக இந்த ஊரில் மக்காச்சோளம் பயிரிடுறாங்க. மக்காச்சோளம் அது சாப்பிட்றதுக்காக தான் வருது. ஹாஸ்பிட்டல் இருந்திருந்தால் காப்பாற்றிருக்கலாம் அப்படிங்கிறீங்களா இல்லை இப்படி? ஹாஸ்பிட்டல் மெயினாக தேவை. ஹாஸ்பிட்டல் தேவை, ரோடும் தேவை. ரோடு தேவை, முக்கியமாக ரோடு தான் வேணும். ரோடு, ஹாஸ்பிட்டல். ரோடு. இப்போ இந்த ஸ்கூல்லாம் இருக்கா இங்கே? இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் 2 இருக்குது, எய்டட் ஸ்கூல் 1 இருக்குது. இல்லை 12வது வரைக்குமே இருக்குங்களா? 10. மற்றபடி வெளியில் போயிட்டு தான் வரணும். 10th வரைக்கும் எய்டட் ஸ்கூல்லையும் இருக்குது. வேறு என்ன அடிப்படை வசதிகளுக்காக இங்கே ரொம்ப எங்களுக்கு இந்த 2 இருந்தாவே போதும். மெயினாக இப்போதைக்கு பஸ்ஸும் ஒரு ஹாஸ்பிட்டலும் ரோடும். இது மட்டும்தான். மற்றது எல்லாமே ஓகே உங்களுக்கு? பஸ் வருது, ஆனால் ஒரு இது இல்லாமல் போகுதுங்களா, டைமிங்லாம் போகும். ஒரு டைமிங் இல்லாமல் அது ஒரு ஏர்லியராக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. 6-6:30 கிலோ எடுத்து போயிடுறாங்க. அந்நேரத்துக்கு யாரும் கிளம்பி போக முடியாது. அது ஒரு பிரச்சனை. அந்த சோள சீசனில் சார் எங்களுக்கு டிஏபி கிடைக்கிறது இல்லைங்க சார். முக்கியத்துவம் அந்த டிஏபி கொடுத்ததா
எங்களுக்கு சோளமே விளையுதுங்க சார். இந்த இதில் சோளமே விளையிறது இல்லைங்க சார். அந்த டிஏபி எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லைங்க சார். இந்த மலை ஏரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லைங்க சார். எங்களுக்கு 10 மூட்டை வந்தால் 2 மூட்டை தான் கொடுக்குறாங்க சார். அது எப்படி மானியத்தில் கொடுக்குறதுங்க சார். அதில் தான் கம்மியாக வருதுங்க. லோக்கலில் வாங்கினா 1700 1800 சொல்கிறாங்க சார். சரி சரி. அந்த கவர்மெண்ட்டில் வாங்கினது எங்களுக்கு கட்டுப்படி ஆகுது. எவ்வளோ வரும் கவர்மெண்ட்டில்? 1300 தாங்க சார் வருது. 1300. லோக்கலில் எடுத்தால் 1700 வருதுங்க சார். சரி சரி. வண்டி வாடகையோட 800 வருதுங்க சார். இங்கே இங்கே அங்கேருந்து வண்டியில் 8 ஆமாங்க சார். பஸ்ஸில் ஏற்ற மாட்டாங்களா? பஸ்ஸில் ஏற்ற மாட்டாங்க சார். ஏன்? பஸ்ஸில் 2 மூட்டை 3 மூட்டை தாங்க சார். அவ்வளோதான். அதுக்கு மேலே ஏற்ற மாட்டேங்கிறாங்க சார். ஏற்ற மாட்டாங்க. அப்புறம் இங்கெல்லாம் வந்து தோட்டம் இப்போ எல்லாம் போர் எல்லாம் நிறைய போட்டிருக்கிறாங்க. இன்னும் மேலே தான் தோட்டம் ஆகுங்க சார். இனிமேல் இப்போதான் எல்லாம் போகிறதுக்கு முதல் அனுமதிலாம் கொடுக்கலங்க சார். இப்போ தான் கொடுத்துருக்கு. எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போல்லாம் பட்டா பூமி வச்சுருக்கிறவங்க எல்லாமே போர் போட்டிருக்கிறாங்க சார். சரி சரி. அதுக்கு இன்னும் சூரிய ஒளி மாட்டிட்டு இருக்கிறோம். கரண்ட் லைன் இல்லை, சரியா லைன் இல்லைங்க சார். சரி. எங்களுக்கு சப்ளைக்கே பத்துறது இல்லை இந்த மலை ஏரியாவில். இதுதாங்க சார் நாங்கள் கேட்குறது. சரி. ஒரு டீ சாப்பிட்டோம், இந்த ஊர் மக்கள்கிட்ட பேசணும். எல்லாருமே வந்து ஒவ்வொரு மலை கிராமத்துலேயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. வந்து ஒரு விவசாயம் பண்ணுற ஃபேமிலியை வந்து பார்க்க வந்தோம். எல்லாருமே ரொம்ப வெக்கப்படுறாங்க. அவங்க வந்து இந்த காட்டில் வேஸ்ட் ஆனதெல்லாம் வந்து தீ வச்சுட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டோம் என்னென்ன போடுறீங்க என்ன இதுன்ட்டு. கம்பு, ராகி, மக்காச்சோளம் அப்படின்னாங்க. ஆனால் பேட்டி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வெக்கப்படுறாங்க. இப்போ அவங்க வந்து ராகி வந்து ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணி வச்சுருக்காங்க, அதை காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் வாங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க? நான் குன்றிங்க. குன்றி வந்து எந்த மாவட்டம்ண்ணா? ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டம். நீங்கள் எத்தனை ஏக்கர்ண்ணா தோப்பு வச்சுருக்கீங்க? இங்கே நம்மளது 3 ஏக்கரா இருக்குதுங்க. 3 ஏக்கர். என்ன விவசாயம் பண்ணுறீங்கண்ணா? மக்காச்சோளம் தாங்க. வேறு? மக்காச்சோளம், ராகி 2 தாங்க. இது 2 தான். எந்தெந்த டைம்லண்ணா இதெல்லாம் விவசாயம்? நான் ஆடி மாதம் தாங்க. மக்காச்சோளம் ஆடி மாதம் விதைப்போங்க. ராகி 2மே ஆடி மாதம் தாங்க. 2மே ஆடி மாதம்? ஆமாங்க. வேறு எந்த மாதத்துலையுமே வராது? இல்லைங்க, மானாவாரி தாங்க. மழையை நம்பி. ஓ, மழை எந்தெந்த டைம்லண்ணா வரும்? அதாங்க ஆடி மாதம் கொஞ்சம் பெய்யுங்க. அப்புறம் அதை விட்டோம்னா கொஞ்சம் புரட்டாசி, ஐப்பசி. அப்போ அந்த டைம்லேயும் விவசாயம் பண்ணுங்க? விவசாயம். ஒரு ராகி, ஒரு மக்காச்சோளம் வளர்கிறதுக்கு எத்தனை மாதம் ஆகும்? ஒரு 6-7 மாதம் ஆகுங்க. 6-7 மாதம் ஆகும் பயிர் எடுக்கிறதுக்கு. இங்கே வனவிலங்குகள் அதிகமாக இருக்குன்னாங்கண்ணே. ஆமாம், அதிகமாக இருக்குங்க. நம்ம இந்த லைன் ஓரத்தில் இருக்கிறவங்க ரொம்ப அடி வாங்குவாங்க. லைன் ஓரம்னா? லைன் ஓரம்னா இந்த பாங்காட்டு ஓரமாக அந்த நீங்க வரும்போது பார்த்துருப்பீங்க, அந்த மரத்துல இருந்து குடிசை மாதிரி போட்டு. ஆமா ஆமா, அந்த பரன் போட்டுருக்காங்க. பரனுங்க, அதெல்லாம் காவலுக்கு இருப்பாங்க. நம்ம இந்த கொஞ்சம் சென்டர்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க. பிரச்சனை இல்லை, இருக்குங்க. ரொம்ப அதிகமா இல்லை. ரொம்ப அதிகமா இல்லை. ஆனா இங்கேயும் வரும். இங்கேயும் வருங்க. என்னென்ன இங்கே வரும்னா பன்னி அதிகமாக வருங்க. காட்டு பன்னி. வேற அதை விட்டா அது ஒண்ணுதான் அதிகமா வருங்க. காட்டு பண்ணி அதிகமா வரும். அந்த பக்கம் கேட்டது. அந்த பக்கமெல்லாம் யானை, காட்டெருமை நிறைய வருங்க. அந்த பக்கம் அதெல்லாம் வரும். இங்க உங்களுக்கு காட்டு பண்ணி மட்டும். இங்க சென்டர்ல நாங்க இருக்கிறதுனால கொஞ்சம். நானு அங்க உகுனியம் கோட்டடை பக்கம்லாம் போனேன். அங்க வந்து மின்வெளிலாம் நிறைய போட்டிருந்தாங்க. நீங்களாம் இங்க யாருமே போல. இங்க யாரும் காணுங்க, மின்வெளியெல்லாம் அதிகமா. அது மாதிரி இந்த பக்கம் யாரையும் காண. அதான் கேட்கறேன். ஒருவேளை வனவிலங்குகள் தொல்லை கம்மியா இல்ல அது மாதிரி? வனவிலங்கு தொல்லை அதிகம் தாங்க. அதிகம் தான். ஆனா யாரும் போடாம இருக்கீங்க. போடாம இருக்கிறாங்க. சரி, இப்போ உங்க வீட்டுல விளைஞ்ச அந்த கம்பை காமிக்க முடியும்? ராகிங்க. ராகிங்களா? இது வந்து இப்போ எத்தனை ஏக்கர்ல நான் பதிவு? இது கொஞ்சம் நாங்கள் விளைச்சலுக்கு மட்டும் போட்டுக்கிறதுங்க, எங்கள் யூஸ்க்கு மட்டும். இது என்ன பண்ணுவீங்க? இது காய வச்சு மிஷினை கொடுத்து மாவு பண்ணி ரொட்டி, களி அது மாதிரி செஞ்சுக்கலாம். நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. இது வந்து இப்போ ஒரிஜினல் ராகி அப்படிதான்? ஒரிஜினல் தாங்க. இப்போ வெளியூர்லேருந்து எங்களை மாதிரி மக்கள் வந்தாங்கன்னா கொடுப்பீங்களா? அது நம்ம விளைச்சலுக்கு எங்கள் யூஸுக்கு அதிகமாக இருந்தால் விற்போங்க. இல்லை, இது விற்கவும் செய்கிறீங்க? விற்கணுங்க. நான் அதிகமாக போடுறது இல்லைங்க. அதிகமாக போடுறதில்ல. இது வந்து இப்போ எவ்வளோ கொடுப்பீங்க? இப்போ இந்த குண்டா நிறைய கொடுக்குறதா இருந்தால் எவ்வளோ கொடுப்பீங்க? குண்டா நிறைய கொடுத்து உங்களுக்கு கம்மி. இவ்வளோ விற்க மாட்டீங்க? மூட்டை முடியாத? ஆமாம், மூட்டை கணக்கு. ஒரு மூட்டையில் எத்தனை கிலோ இருக்கும்? 50 இருக்குங்க. 50 இருக்கும். 50 கிலோ மூட்டைன்னா எவ்வளோ? ஒரு மூட்டையை பொறுத்துங்க. 50 கிலோ 60 கிலோ கிலோ கணக்கு தானே. 50 கிலோனா எவ்வளோக்கு ரேட்டு போகும்? ரேட்டுனா அந்த விற்கும்போது எந்த ரேட் வருமோ அந்த ரேட்டு தாங்க. சும்மா ஒரு இது வரைக்கும் விற்றுருப்பீங்களா ஒரு மூட்டை? எவ்வளோ? இல்லைங்க, நாம விற்கதே கிடையாது. ராய் வந்து எங்கள் யூஸ்க்கு அளவாக போட்டுக்கிறதுங்க. போடுறாங்க, நாங்கள் விற்கிறது இல்லைங்க. எங்கள் யூஸ்க்கு 2000 3000 போகும் 50 கிலோ தானே? நாங்கள் எங்கள் யூஸ்க்கு மட்டும் அளவாக போடுவோம். உங்கள் யூஸ்க்கு மட்டும் வச்சுக்கிறீங்க. அப்போ நீங்களாம் சத்தானா சாப்பிட்றீங்க. நாங்கள் தான் எங்கள் ஊரில் அரிசியாக சாப்பிட்டு. இங்கே நம்ம ரேஷன் அரிசி அதிகமாக சாப்பிடுவோம். இங்கேயே ஏன் ரேஷன் அரிசி சாப்பிட்றாங்க? நல்ல அரிசியும் அந்த கடை அரிசியும் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் சாப்பிடாங்க. எங்கள் ஊர்லலாம் இது கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அரிசி. நீங்கள்லாம் உங்களுக்கு இது விளையுது, சத்தானதாக சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சரி சரி, ஓகே.
பாலெல்லாம் இதில் நீங்களே இது பண்ணிக்குவீங்க. நீங்கள் மட்டும் நல்லா சத்தானதாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கீங்க. சரி போகலாமா? எங்கே இருக்குது கண்ணுக்குட்டி? வா தம்பி. நீ என்னடா படிக்கிற? 6ஆவதா? எங்கே இருக்குது குட்டி? ஒரு மாடு கண்ணுக்குட்டி போட்டிருக்கு, அதை போய் பார்த்துட்டு வருவோம். ஹேய், இங்கே இருக்கு பாருங்க கண்ணுக்குட்டி. இது பேர் என்னடா? பேர் வைக்கலையா? இது என்ன பண்ணும்? பக்கத்தில் போனால் முட்டுமா? ஹேய், அழகா இருக்குடா. இது உங்கள் மாடி போட்டதா இல்லை வாங்கினீங்களா? போட்டது தான். சரி, ஓகே, பாய். நல்லா இருக்கு, பார்த்துக்கோங்க பத்திரமா. இங்கே பாரு மயிலன், பாரு ஜாலி ஆகிட்டான் பாரு மயிலன். அந்த பாப்பாவா பையனா அது குச்சி வச்சிருக்கிறது? பையன். இங்கே அடிச்சு போட போகிறான்டா, வாடா இங்கே. அவன்கிட்ட சண்டை கட்டாதரா? அடிக்க மாட்டானா? போ. ஒரு ஃபேமிலிகிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அவங்க வந்து புதுசாக வந்து பார்த்தோன்னே கொஞ்சம் நேரம் வெக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா ஜெல்லாயிட்டாங்க, நல்லா பேசினாங்க. என்ன ஒரு வருத்தம், ஏதாவது டீ காஃபி சாப்பிட்றீங்களா, தண்ணி குடிக்கிறீங்களான்னு ஒன்றும் கேட்கல. ஒருவேளை அவங்க கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மி, இந்த பூனைப்பழம் இருக்குது, சாப்பிட்லாமா? வா. இது அதானடா இல்லை வேறு எதையா சாப்பிட்டு செத்து போயிட போகிறோம்டா? இந்தடா. இது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சாப்பிட்டது. என்ன மம்மி? இதில் நம்ம பழம் தீர்ந்துச்சுன்னா அது ரொம்பலாம் ஆகாது. ஜூமுக்கெலாம் ஐஃபோன் மட்டும் தானே இருக்குது. இதில் பறிக்கும்போது 2-3 கீழே விழுந்துரும் தெரியுமா? மன உளைச்சல் ஆகும்ல. நீயும் அதை அனுபவிச்சிருக்கியா? இங்கே பார்த்தீங்களா 2 பூனை போல இருக்கு. மயிலன், உன்னோட ஜென்ரேஷன்லாம் இது என்னன்னு நீ தெரிஞ்சுக்க. அப்பாலாம் இது சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது வந்து இதை உருவிட்டு அப்படியே அமுக்கு ஒரு அமுக்கு. கொடைக்கானல் பழம் தான் இந்த பழம் பூனை பழத்துலேயே பெருசு, நல்லா இருக்குது, வேறு மாதிரி டேஸ்ட் ஆடி. இங்கே இருக்கா? நல்லா இருக்குல்ல? பிடிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து இன்னொரு பார்ட்டாகவும் வரும். ஏன்னா நாங்கள் அந்த குன்றி கிராமத்துலேருந்து பெரிய குன்றி போயிருப்போம். அதுக்கப்புறம் வந்து அணில் நத்தம்னு சொல்லிட்டு அதுதான் கடைசி ஊர், அங்கேயும் போயிருப்போம். அங்கே வந்து நிறைய மக்களை சந்திச்சிருக்கோம். அங்கே வந்து விவசாயம் பண்ணுற முறைகள் எல்லாமே வந்து அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட இருந்து அவங்க விவசாயம் பண்ணுற பொருட்கள் எல்லாமே வாங்கியிருக்கோம். அதெல்லாம் போட்டால் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக வரும். அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரு 2வது பார்ட்டாக வரும். இதை வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டாக இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும், நம்ம நிறைய நைட் ரைட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இதே மாதிரி ட்ரைபல் பீப்புள்ஸோட லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, ஃபாரஸ்ட்டு, அப்புறம் அவேர்னஸ் வீடியோ இது எல்லாமே போட்டுட்ருக்கோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2வது பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் வருங்க, அதையும் மறக்காமல் பாருங்கள். அங்கேருந்து நம்ம வந்து மறுபடியும் கோத்தகிரி நைட் ரைட் போயிருப்போம், அது வந்து 3வது பார்ட்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.